ஹலோ தம்பி, இங்க பாரு. ஹலோ 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 ஹலோ, அடிக்கடி பாடுங்க. அண்ணே வணக்கண்ணே. பாட தெரியாதவன் வந்திருக்கா. ஆமா அண்ணே வணக்கண்ணே. அவங்க அனுமதி இல்லாம இதையும் பாடக்கூடாது. சொன்னா வாய் விட்டா பத்தாதா, பிடிச்சிட மாட்டோமா? அப்பா வணக்கப்பா. அண்ணே வணக்கண்ணே. அப்ப எப்படி சொல்லணும்? நான் அதுக்கு ஒன்று சொல்லாமே இருந்திருக்கலாமாடா. அப்பா வணக்கப்பா. ஏன் எங்க அப்பா மட்டும் ஓரத்துக்கு போயிட்டாரு? ஏன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமா புடிங்க புடிங்க. பாசமுள்ளே பாண்டியரே, பாசமுள்ளே பாண்டியரே, பாசமுள்ளே பாண்டியரே, பத்துக்கட்டு பவனரே, ஆடே விளையாடே ஏடே ஆடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை. பாசமுள்ளே பாண்டியரே, பத்திகட்டோ பவளரே. நெத்தியிலே வச்சப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா சொல்லிக்கிட்டே வாங்கிட்டாரே. ஓடுறா. நெத்தியிலே வச்சப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா சொல்லிக்கிட்டே வாங்கிட்டாரே. உள்ளூர ஒரு தடி தேன் போலே. லல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 
கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்து கையில கொடுத்து கொடுத்து வளர 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 தன்னை வழியும் பார்த்து போங்க புதுங்க புதுங்க புதுங்கிறாங்க வழியும் பார்த்து போங்க படுக்க போய் பார்த்தாரு படுக்கையில கேடு கட்டளைக்கு பெட்டகமே இவ பொட்டு வச்சே ரத்தினமே திரையே விட்டு விட்டு ஊரு ஊரா சுத்துறமே லல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 
கேட்டு பாவலரே நம்மளுக்குள்ளேயே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கேன்னு எங்க அப்பா வேணும் என்ன சேமைதலியே என்னை நீ காதலி என்னாசே மைதிலியே என்னை நீ காதலியே என்ன சேமன்னவரே என்னோட காதல் போடு தனநானே தன்னநானே தானே தானான தன்னநானே இஷ்டப்படிதான் கிட்ட வந்து ஆடவிலிருக்கும் இஷ்டப்படிதான் கிட்ட வந்து ஆடவிலிருக்கும் திட்டாதனே ஆடவிழுந்த பரமா நீங்க போடு தன்னநானே தன்னநானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்து விழுக போது என்ன இங்கு டான்சர் நடிக்கும் சத்யபிரியா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக
பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடு படுத்துக்க அவர்களுடைய ஊர் பொதுமக்களுக்கும் என் சரவும் எங்க நாடக அமைப்பாளரே ஜெயராமன் சர்வா யார சொல்ற எனக்கு அந்த பழக்கமே இல்லடா. என்ன சே மன்னவர் நேத்து நம்ம தான் போனோமே தம்பி சேப்பு லைட் அடிக்காதப்பா தம்பி அடிக்காத. ஆமா அங்கிருந்து அடிக்கிறேன் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லணும்னே சொல்லணும் சொல்லு அப்படியெல்லாம் அடிக்காதீங்க தம்பி உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். கண்ணு கெட்டு போமியா அப்படின்னு சொல்லணும். சொன்னா நம்ம ஏற்கனவே பார்வூரம் கெட்டு போய் தந்துடுறோம். நாங்க இந்த வெளிச்சத்துல உட்காந்து சொன்னா தெரிஞ்சுக்குவாங்கண்ணே. தன்னனானே 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 தன்னானே தன்னனானே தன்னனானே ஏ தன்னனானே தானே நன்னானே தன்னானே தன்னனானே தானே நன்னானே கோவக்கார மச்சான் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்ய மச்சான் இல்ல தண்ணி ஓட்டு வந்தது இல்ல ஏ மச்சான் தாறுமாறா நடந்தது இல்ல இவர் பேசிடுவார் இவர் சிரிச்சிடுவார் இவர் பேசிடுவார் சிரிச்சிடுவார் தங்கமேனு கோவக்காரே கோவக்கார மச்சான் இல்ல ஓ மச்சான் கொடுமை செய்ய மச்சான் மில்லே மடிச்சு கொடு மாமா வெத்தல மடிச்சு கொடு மாமா நீ மத்தத வெளியில் சொல்லலாமா அடி கொட்ட பாக்கு வெக்கத்துக்கு வேலை இல்ல மாமா நீ வேண்டியதை கேட்டுக்கிட்டா அம்மா உன்னை போல ராமலிங்கம் ஊருல உலகத்துல யாரையும் பார்த்தது ஏ வெத்தல மடிச்சு கொடு மாமா நீ மத்தத வெளியில் சொல்லலாமா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கத்துல பாச வச்ச ராசாத்தி ஏ பாச வச்ச ராசாத்தி ஊரார ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே பாராட்டி தேருக்குள்ளே தெருக்குள்ளே நாட்ட விருந்தங்க யாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி நீங்க அப்பன் செஞ்சார்ல சித்தாட கட்டிக்கிட்டு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மணப்பாறை மத்தப்பு சுங்குடி கொடுத்தி மயிலாட வந்தாளா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு
யாரா இருக்கு? ஒருவேளை சினிமா நடிகர் ரம்பாவா இருக்குமோ? நீ போய் அவசாரி. ரம்பானா கும்பா பெருசா இருக்கும். நல்ல குத்தி சட்டி. குளம் இல்லையா? குளம் இருக்கா இல்லையா? குளம் கட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன் ரொம்ப அடப்பா இருக்கு? ஒண்ணுமே ரொம்ப சுத்தமா ரம்பானா கும்பா பெருசா இருக்கு. இது குத்தி சட்டி மாதிரி இருக்கு. ஒருவேளை குஷ்புவா இருக்குமோ? எட்லடி பெருசா இருக்கு. எத்தனை தண்டி? ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ? கையில கிளி இருக்கு. இங்க கிளியலையே. கிழிஞ்சு உரண்டு போச்சு. முருகா துணி புழு துணி ஊதா துணி. ஏய் அசிங்கம் பேச மாட்டியா? எப்பவுமே எப்பயும் கிடையாது. இப்ப உங்ககிட்ட அவங்ககிட்ட கேட்பேன், அவங்களுக்கு தெரியும். அண்ணன் கேட்கற கேள்வி பதில் சொல்லுவீங்களாடா? இப்ப மஞ்சனா என்ன துணி? மஞ்ச துணி. மஞ்சனா சத்தமா சொல்லுங்கடா. மஞ்சனா சத்தமா. மஞ்சனா கருப்புனா பச்சனா வெள்ளனா புழுனா? புழு துணியா? ஏண்டா ஊரு கூட்டு வந்து எத்தனை தண்டி கேள்வி கேட்குறீங்க? புழு துணியா? சரி தெரிஞ்சு போச்சு. ஆமா, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைய நடைய பார்த்தா, ஒடையை பார்த்தா, தொடையை பார்த்தா, ரெண்டு தொடைக்குள்ள இருக்க வடையை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உச்சி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த யாரா இருந்தா நீ சொன்ன மாதிரி விசாரிச்சு பார்க்க வேண்டியது. விசாரிச்சு அட பொம்பளை பிள்ளை. அட ஆம்பளை பிள்ளை. என்ன ஆம்பளை பிள்ளைன்னா என்ன? பொம்பளை பிள்ளைனா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவியா? ஏன் பொம்பளை பிள்ளைனா நாங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல மாட்டோமா? ஆம்பளை பிள்ளை சட்டமா பேசாத. பொம்பளை பிள்ளை திமிரா பேசாத. ஆடிட்டு இருக்க ஒரு ஆம்பளை வந்தா என்னன்னு கேளு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சொல்ல சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைல இருந்தாங்க வாமா எதுக்கு வந்தீங்க, என்ன தூக்கம் வந்தீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பேசுங்க. ஓ நோக்கத்துக்கு பேசுறீங்க. தூக்க நாதுக்கு வரணும். இல்ல எதுக்கு பேசுறீங்கன்னு உங்க நோக்கத்துக்கு பேசிருக்கீங்க. ஏன் உனே வந்து இவர கேள்வி நான் கேட்கணும் சட்டமா? ஏன்னா உங்களை பத்தி நான் வரணும் சட்டமா? அவசியம் இல்லையே. நான் எனக்கு அவசியம் இல்லையே. அப்புறம் எதுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு கேக்குற? நீ எதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைன்னு கேக்குற? இந்த பொம்பளை அதிகமா பேசுற பொம்பளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. வளவளன்னு பேசுற ஆம்பளை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்காது. அட்டை தரித்திரியம் அதிகமா பேசுற பொம்பளை குடும்பத்துல அட்டை தரித்திரியமா போயிருப்பாரு. ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு சொன்னா? நான் சொல்றேன். ஏன் நாங்க இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இல்லாம நீங்க பிள்ளை பெத்துருவீங்களா? நாங்க இல்லாம நீ பிள்ளை பெத்துருவியா? நாங்க பிள்ளை பேர வைக்க தான் முடியும், பிள்ளை பெக்க தான் நீங்க முடியும். ஆனா நீங்க இல்லாம நான் பிள்ளை பெத்துருவேன். எப்படி பெப்பீங்க? ஆனா நாங்க இல்லாம நீ பிள்ளை பெக்க முடியாது. யாரு சொன்னது? ஊசியை போட்டு பிள்ளை பெத்துருவேன். ஊசியை போட்டு பிள்ளை பத்து நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஊசின்னு உங்க அப்பா உன் பிள்ளைக்கு பேர் என்ன ஊசி நான் சொல்லுவாங்க? சும்மா நாச்சுக்கு தான் உங்களை பேரை போட்டுருப்போம்ல, அதனால சொல்லிக்குவா. அப்ப மேல இருக்கிற யாரு? அப்ப வந்தவன் ஒருத்தன் போனவன் ஒருத்தன். ஆமா மேல இருக்கிற யாரு? ஆமாமா மேல இருக்கிற யாரு? மேல ஒருத்தர் யாரு? வர்ண பகவானு. அது யாரு? அவன் ஆம்பளை. மேல இருக்கிற யாரியா? மேல இருக்கிற யாரு என்ன? ஏன் வர்ண பகவான் மேல தானே இருக்காரு? நாங்க தான் மேல இருக்க. மேல ஆகாசவாணி கீழே பூமாதேவி. பூமா உன்னை பெத்தது பொம்பளைதான். உன்னை கட்டிக்க பிறந்தது அது பெண்தான். உன்னோட கூட பிறந்தது அது பெண்தான். இது என்ன நாடு? நம்ம தாய் நாடு. ஏன் உங்க அப்பா சொல்ல வேண்டானே தகப்ப நாடுன்னு? எதுக்கு தாய் நாடுன்னு சொல்ற? என்ன சொல்றியா நீ வந்து? எதுக்கு தாய் நாடுன்னு சொல்ற? அப்ப யாரு இருக்கு முதல் உரிமை? யாருக்கு? எங்களுக்கு தான். முத உலகத்துல படிச்சது ஆம்பளையவா பொம்பளையா? பொம்பளைய தாயா. ஆம்பளை படிச்ச ஆம்பளைக்கு ஒரு துணை வேணும்னு ஒரு பொம்பளை படிச்சாங்க. பொம்பளை படிச்ச ஆம்பளைக்கு ஒரு துணை வேணும்னு பொம்பளை. ஓவரா பேசுற சின்ன ராசா. பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவன் இல்லை, சக்தி இல்லை. சக்தி இல்லாம சிவன் இல்லை. நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு தமிழன். நான் ஒரு தமிழச்சி. நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு குண்டன். நான் ஒரு குண்டச்சி. குண்டின்னு சொல்லு. எல்லாமே பெருசா போச்சுடா. டேய் குண்டி மட்டுமா பெருசா போச்சு? எல்லாம் பெருசா போச்சு. பொதக்குன்னு இருக்கும். அது விசாரிட்டா ரொம்ப பேசிட்டு இருக்கேன். அதிகமா போறேன். ஓடினுவேன். நான் போடாம்பே. நான் போகலினுவேன். நான் போங்கடாம்பே. அப்போடி நான் போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி வாடி போடி ஓடினுவேன். நான் போட வட 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 போட வட. ஃப்ரீ 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 ஃப்ரீ. எது? செய் செய். எதுயா? என்ன சொன்னப்ப? நீ இப்ப என்ன சொன்ன? நான் என்ன போடி வாடினே. நான் இப்ப என்ன சொன்னேன்? போடா வாடானே. அப்ப நான் ஸ்டைலா சொன்னா? நாங்க ஸ்டைலா விடுவோம். அப்படியே இப்ப நான் சொல்றேன் பாரு. போடி ஏய் வாடி. என்ன சொன்ன? டேய் போடா. இப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொமான்டிக்கா சொல்லணும். எப்படி? செக்ஸா நான் சொல்லி தரவா? போடா. ஆனா வலிக்குதுடா. ஏய் அப்படிதான் சும்மா நான் தண்ணி ஊத்தி அமத்திட்டாங்கடா. எங்க நீங்க சொல்லுங்க. இங்க வாங்க சொல்லுங்க. நான் சொன்ன பாரு. போடா வாடா.
போடா முக்கி சொல்லணும். ஆமா நீ போடா. முக்குனா தான் அவங்க நக்குவாங்க. நீ போடா அப்படி பேர் வாடான்னு சொல்லுவ. இது தேவையான நம்மளுக்கு. ஒழுகுறக்கா அதுதான் அடி சாப்பாடு போட்டுருவேன். புடிச்சு விட்டு வச்சிருப்பாரு. சாப்பாடு அடி அடி சொல்லுதா குத்து 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 கூட போட்டு மூடிட்டு போறியா? குட்டே கொட்டைக்கு மேல போய் ஏன் கோவிந்தா 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 இங்க போட்ட போட்டல மானாமதுரை ஆத்துக்குள்ள போய் தான் திரும்பி பார்க்கணும். ஓங்கி தலை அடிச்சே தலை வயித்துக்குள்ள போய் கடபடா 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 கடபடான்னு போடுற போட்டல ஆத்தாள் குடிச்ச பாலெல்லாம் குப்பு குப்பு குப்புன்னு கக்க. அடிக்கல ஒப்படு பூணு கலந்துக்கிட்டு போயிடும். அப்புறம் இங்க அடிக்கிற இல்ல உங்க அப்பன் டவுசர் நாலா மூணா கிழிஞ்சிட்டு போயிரும். இங்க அடிக்கல ஓத்தாட்டு உரல் நாளா பொளந்துக்கிட்டு போயிடும். இங்க போடுற போட்டல உங்க அப்பன் விட்டு உரல் நாலா கலண்டுட்டு போயிரும். லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல எடுத்து நடுவுல சொருகிட்டு அங்க போயிடுவேன். லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல எடுத்து நடுவுல எடுத்து நடுவுல சொரிச்சிட்டு போயிருவேன். அப்படியே அதான் ஒண்ணும் தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானா அத நாட்ரஸ் கோட்டா ஐயோக்கு இருக்க நாலு பக்கம் ஓட்டறாங்களா. சில சிறுத்தை வீட்டுக்கு போனாலா கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள சில சிறுத்தை வீட்டுக்கு போனாலா ஜீச்ச பாயா கட்டிக்கிட்டு அருப்பு கோட்டையில உங்க அத்தா செருப்பு தைக்கையில அருப்பு கோட்டையில உங்க அத்தா செருப்பு தைக்கையில நானே இல்லனா உங்க அத்தா நாரி போவாளே உங்க அத்தா. ஐயர் பேரு சுப்பு நான் ஐச தரை சப்பு. பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில நானே இல்லனா உங்க அம்மால பருப்பு எடுத்துருவாங்களே உங்க அம்மால பருப்பு. கொட்டாம்பட்டி கொடுக்கு உங்கொப்பே விட்டு துப்புக்கு. சித்தாரக்களி வெறு ஓட்ட போச்சா கத்தால முள்ளு கொத்தோட ஒண்ணு. நாட்டரச கோட்டை ஆத்தாளுக்கு நாலு பக்கம் ஓட்ட. நான் சொல்லிட்டேனே நான் அதை சொல்லிட்டேன். உனக்கு எனக்கு சண்டை அட உடைய போது மண்டை. 4 3 7 நீ இப்ப நாயத்தை நீ போய் கேளு. கடலருக்கு சாம்பு மைசட்டுக்கார பிடிச்சு 5 3 8 நீ ஐயர் குஞ்சா 5 5 10 ஓ வாய கொஞ்சம் பொத்து. பொத்துறக்கு தானே வந்திருக்கேன். உன் வாயை பொத்த தானே வந்திருக்கேன். அதத்தானே உன் வாயை பொத்துறக்கு தானே நான் வந்திருக்கேன். நாங்க தான் முடிஞ்சா பொத்த முடியும். நாங்க தான் முடிஞ்சா பொத்துவோம். அப்படியா ரொம்ப பேசுற அதான் வெக்க கட்ட மொழி. ஏய் வெக்க கட்ட மொழி அக்க பக்க பக்கம் சித்தப்பட போய் புருஷன். ஐயோ ஐயோ உன்னெல்லாம் நான் என்ன வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இல்ல உன்னெல்லாம் வச்சு நான் எப்படி குடும்பத்தை ஓட்ட போறேன்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கு தான் கேக்குறேன். நீ எப்ப எப்ப 2 நாளா அலைவன் போல பேச்சுவார்த்தை பத்தியா நான் எவ்வளவு மரியாதையா சொல்லி பம்மாத்துக்காரி பேர் வைக்க போனானா இந்த ஊரு கம்மாக்குள்ள அப்படியாடா ஒரு காலியை விடிய விடிய ஆச்சு விட்டு விடிய காலம் 5 மணிக்கு வந்துருச்சு. ஏய் இந்த இடத்துல என்ன பண்ற? நான் வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? எங்க கேக்குறேன் இன்னைக்கு என் குடும்பம் பெரிய குடும்பமா இருந்துச்சா அதனால கத்திரிக்காய் வியாபாரம் பாக்குறேன். சரியா இளமை இதோ
இங்க பாரு, என் கூட பழகினது முருகன். நானும் முருகே தங்கம்ல ஒரு செட்டு. டேய் இதான் மயிறு பிடிக்க ஆட்டம். காணாம நல்லா பேசுற. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஒரு பைக்ல எத்தனை பேர் போலாம்? ஒரு பைக்ல 3 பேர் போலாம், 4 பேர் போலாம். 27 பேர் போனாங்க. எப்படி? போனவே 3 பேர் தான். சரி. 3 பேருமே 9. 9 27. ஆமா. நானு முருகன் தங்கம் அவன் இஸ்மி முருகன். இது தலைவர் வந்து முருகன் தான். அப்படியா? சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, பஸ் எல்லாம் நிக்குது. ஆளுகளை ஏத்துறக்காண்டி படுக்க போட்டா அதான் கிடையாது. சரி. அது உட்கார முடியாதா நிக்குது. நான் கேக்குறேன், நீங்க கேளுங்க. ஏற ஏற நல்லா இருக்கு, ஏறணும்னு ரேட்ஸரா இருக்கு, இறங்க இறங்க சோமா இருக்கு, இறங்கிட்டா குளு குளுன்னு இருக்கு. உனக்கு தான் தெரியுமாமே. அது என்னனே? வெயில் என்ன என்ன அண்ணனா? என்னனே? மேடைக்கு வந்து அண்ணன் ஒண்ணு என்னது? அண்ணே என்னனே? வெயில் நல்லதுதான். அப்படியா? ஆமா. சரி, சுத்தி சரச்சு குண்டக்க மண்டக்க ஓட்டி ஏறி அடிச்சு இறங்கி எடுத்து வச்சா சொட்டு சொட்டுன்னு தண்ணி வரும். நான் ஒரு பிளேட் வாங்கி தரேன், நம்மளுக்கு எடுத்து விட்டுருமா? எதுக்கு? ஒரு வரப்ப சுத்தி சரக்கிறீங்க. நீ எங்க போற? இது வரப்பு மாதிரி தானே கிடக்கு. அது கிடக்குதான். சரி, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? சட்னி வேணும், சாம்பார் வேணும். அதான் கிடையாது. இட்லிக்கு தேவை அரிசி உளுந்துந்தேன். அரிசி உளுந்தி ஆட்டினா வரும், மாவு வரும், அப்புறம் பிய்யா வரும், அப்புறம் வேட்டி எங்க கட்டுவாங்க? வேட்டி இடுப்புல கட்டுவாங்க. கிடையாது, அவுந்த இடத்துல தான் வேட்டி கட்டுவாங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. நேத்து என்ன நாள்? சுதந்திர தினம். காந்தி தாத்தா சாருக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? உயிரோட இருந்தாரு. அதான் கிடையாது, கம்பு ஊண்டிக்கிட்டு இருந்தார். எதுக்கு? உயிரோட இருந்தனால கம்பு ஊண்டிக்கிட்டு இருந்தாரு. சரி, காதல் தெரியுமா? தெரியாது. இங்கிலீஷ் காதல்? எந்த காதலும் தெரியாது. மைக் சரிக்காரனே, எக்கோ போடுங்க. இங்கிலீஷ் காதல் சொல்ல போறேன், கிட்டவா. தேவையில்ல, தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணாத. எக்கோ மட்டும் பொண்ணு. என்ன
பயந்துக்கிட்டு ஒண்ணு அப்படி காதல் பண்றது கன்றாய் சரி வராது. ஆமா தமிழ் காதல் ஒட்டுமா என்ன ஒட்டுமா சத்தம் போடாதீங்க. காதல் எப்ப இருக்கு தெரியுமா? யாரு சத்தம் போடாதீங்க. ஏன்டா வெறிநாய் பீயத்தின மாதிரி கத்துற? இல்லனே சத்தம் போடாதீங்க. அமாவாசை ராத்திரி 12 மணி. டேய் ராஜா, என்னப்பா நாளைக்கு எந்த ஊர் போற? நாளைக்கு வந்து வெறு நாடகம், காளிமுத்து மாமா நாடகம். அவர்னு ஒருத்தர் இருக்காரா? எஸ்பி. ராத்திரி 1 மணிக்கு. அண்ணே என்னப்பா என்ன செய்ய போற? என்னப்பா டே ராஜான்ற அப்புறம் அண்ணேன்ற என்னடா முறை பேச்சு? என்ன செய்ய போற? காதல் பண்ண போறியா? நானும் வர்றேன். எதுக்கு? இதெல்லாம் சரி வராது. 2 மணிக்கு நாங்க தெரியுமா? இப்படி செஞ்சா மாசத்துல உள்ள காதல் வராது. அதனால காதல் உன்னை பார்த்தோன்னு எனக்கு எப்படிலாம் இருக்கு தெரியுமா? காதல் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியான காதலா இருக்கு. எப்படி